இங்கே மழை லைட்டாக தூறல் போட்டு காலையிலேருந்து, அப்புறமேட்டா மதியம் சரியான மழை. விவசாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? தற்போது என்ன பெயரிட்டுள்ளீர்கள் சிஸ்டர்? விவசாயம் நல்லபடியாக போயிட்டுருக்கண்ணா. நெல் தான் போட்டிருக்கோம். எப்பவுமே நாங்கள் நெல் தான் போடுவோம். மற்றபடி உளுந்து, மணிலா, எள்ளுலாம் வீட்டு யூஸுக்கு தான். நெல் தான் எப்போவுமே போடுவோம் ராக்கி அண்ணா. நெல் தான். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ராக்கி அண்ணா? ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் நான் மறந்துருப்பேன். சொல்லுங்கள். மதுரையில் மழை தங்கச்சி. ஆமாம் ஆமாம், இங்கேயும் மழை தான். பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு. அம்மா எப்படி இருக்காங்க ராக்கி அண்ணா? அம்மா எப்படி இருக்காங்க? உங்கள் வயல் காடுகளில் நண்டு பிடி சாப்பிட்டிருக்கீர்களா? இல்லை இல்லை அண்ணா, இல்லை, நண்டுலாம் கிடைக்கல. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா ராக்கி அண்ணா? கடல் நண்டு தான் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த நண்டுலாம் நாங்கள் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட்டு எங்கள் கழனியில் இல்லை ஃபஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா ராக்கி அண்ணா? சொல்லுங்கள். பொந்து அங்கங்கே இருக்கும், ஆனால் அதில் நண்டு இருக்கா என்னன்னு தெரியல. நண்டு இல்லை. இது எந்த கழனின்னு தெரியல, நண்டே இல்லை. பொந்து அங்கங்கே இருக்குது. அது என்ன பொந்துன்னு தெரியல. பாம்பு பொந்தா, எலி பொந்தா, நண்டு பொந்தான்னு தெரியல. பொந்து மட்டும் அங்கங்கே இருக்குது. ஆனால் நண்டுலாம் நான் ஒரு நண்டு கூட பார்த்ததில்ல எங்கள் கழனியில். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாண்ணா? வயல் நண்டுலாம் சாப்பிட்ருக்கீங்களா? நான் நண்டு சாப்பிட்ருக்கேன். கடல் நண்டு தான் சாப்பிட்ருக்கேன். வயல் நண்டுலாம் சாப்பிட்டதில்ல. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா ராக்கி அண்ணா? அம்மா நல்லா இருக்காங்க தங்கச்சி. சரி அண்ணா, எங்கள் வயல்காடு இல்லை, வேறொரின் வயல்காட்டில் பிடித்து சாப்பிட்டு இருக்கிறோம் சிஸ்டர். ஓ அப்படிங்களா? அதனால தான் கேட்குறீங்களா? எங்கள் வயக்காட்டில் இல்லைண்ணா, நண்டுங்களே இல்லை எங்கள் வயக்காட்டில். பாம்புங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பொந்து இருக்குது. அது எந்தெந்த இதுன்னு தெரியல. ஒரு நண்டு கூட நான் பார்த்தது கிடையாது. நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்து ஒரு நண்டு கூட பார்த்ததில்ல எங்கள் கழனியில். என்ன ஒர்க் பண்ணுறீங்க ராக்கி அண்ணா? என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் நான் மறந்துருப்பேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு முறை பாம்பை கூட முயற்சி பண்ணியிருக்கேன் ராக்கி அண்ணா. என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? நிஜமாவா சொல்கிறீங்க? நான் நம்ப மாட்டேன். நிஜமாவா சொல்கிறீங்க நீங்கள்? நம்புற மாதிரியே இல்லையே இது. டிவிஎஸ்ஸில் பணிபுரிகிறேன் சிஸ்டர். ஓ மதுரையிலையா? சூப்பர் அண்ணா, சூப்பர் ஜாப். சூப்பர் சூப்பர். அதில் எதுனா என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க? சாரை பாம்பு என்று கூறுவார்களே சகோதரி. கேள்விப்பட்டிருக்கேன்னா. நல்லா நீட்டாக இருக்கிற பாம்பே அதுதான் சொல்லுவாங்க. குட்டியே நல்லா நீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை பார்த்துருக்கேன். நான் சாரப்பாம்பு கூட பார்த்துருக்கேன். இப்பொழுது அதை வேட்டையாட முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படியா? இப்பொழுது அந்த பாம்பை வேட்டையாடினா சரிதான். இந்த விஷயம் எனக்கு தெரியாதே ராக்கி அண்ணா. இது புது தகவலாக அல்லவா இருக்கிறது. இப்பொழுது அதை வேட்டையாட முழுவதும் தடைப்பட்டுள்ளது. இங்கே அங்கங்கே கிராமத்தில் அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்கோம் அண்ணா. யாரும் வேட்டையாட மாட்டாங்க, சாவடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அங்கங்கே கிராமத்தில் மேய்ஞ்சின்னு தான் அண்ணா இருக்கும். அது குட்டியே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது சின்னது தான், இதோட அம்மா இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதன் கொழுப்பை எடுத்து எலும்பு முறிவு கட்டு போடும் இடத்தில் கொடுத்தால் காசு தருவார்கள். ஓ அப்படியா? எனக்கு இது புது தகவலாக